மூலிகை காப்போம் அன்பர்களுக்கு வணக்கம். நான் கண்ணகி ராஜகோபால். நாம் இன்னைக்கு கருஞ்சம்பைங்கிற ஒரு மூலிகையை பற்றி பார்க்கலாம். இந்த ரெண்டு வகை உண்டுங்க. இதில் ஒன்று செம்பை, இன்னொன்று கருஞ்சம்பை. செம்பைங்கிறது மஞ்சள் மஞ்சள் நிறமாக பூக்கக்கூடியது, கருஞ்சம்பைங்கிறது கருஞ்சிவப்பில் பூக்கக்கூடியது. இந்த கருஞ்சம்பைங்கிறது பரவலாக காணக்கூடியதான், ஆனால் இப்போ கொஞ்சம் அரிதாயிட்டு. இப்போ இது மருத்துவத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறேன். இந்த கருஞ்சம்பை பூ, இலை ரெண்டுமே பெரிய மருத்துவம். இந்த பூவை நல்ல பூவை ஒரு 100 கிராம் பறித்து ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் போட்டு நல்லா காய்ச்சி இது தலை குளிச்சுட்டு வந்தோம்னா தலைபாரம், தலைவலி, காது அடைப்பு, இந்த மாதிரி தலை சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே குணமாகும். அதே மாதிரி இந்த இலையை என்ன பண்ணலான்னா, இதுவும் ஒரு பெரிய மருந்து. இந்த இலை எதுக்குன்னா, அந்த இது பார்த்திங்கன்னா வாயு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், தலைபாரம், இந்த மாதிரி தலை சம்மந்தப்பட்ட கபால சம்மந்தப்பட்ட எல்லா நோய்க்குமே இந்த இலையும் பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்கிறேன். இந்த இலையை என்ன பண்ணலான்னா, வதக்கி வீக்கத்துக்கு வச்சு கட்டலாம். எங்கேயாவது ஒரு வீக்கம் இருக்குது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல வாயு பிடிப்புனால வீக்கம் வந்துச்சுன்னா வதக்கி இதை வச்சு கட்டினோம்னா உடனடியாக அந்த வீக்கம் குறையும். அதே மாதிரி கட்டி வந்துட்டுன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல சீழ் வெளியில் வராமல் ரொம்ப குத்தல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த இலையை அரைச்சி அதில் போட்டோம்னா அந்த சீழானது அந்த புண்ணு அதாவது அந்த கட்டி உடஞ்சி இந்த சீழ் வெளியேறி அந்த புண்ணு ஆறிடும். அதே மாதிரி இந்த இலையும் வச்சு நம்ம தலைவலி, தலைபாரம், வாயு சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்குமே மருந்தாக பயன்படுத்தலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த நம்ம எங்கேயாவது வாயு பிடிச்சிக்கிட்டு, கை காலில் வாயு பிடிச்சிக்கிட்டு நமக்கு வலி தாங்கவே முடியல அப்படிங்கிற நேரத்துக்கு ஒரு ஒரு சுத்தமான துணியில், காட்டன் துணியில் இந்த இலையை கொண்டாந்து நல்லா பரப்பணும். நல்லா ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு சின்ன விரல் அளவு கணத்துக்கு பரப்பிட்டு அது மேலே நல்லா மணலை வறுத்து கொட்டி இதை என்ன பண்ணோம், ஒரு மூட்டையாக கட்டி எந்த இடத்துல வீக்கம் இருக்கோ, எந்த இடத்துல வாயு பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல ஒத்து கொடுத்தோம்னா உடனடியாக அந்த வாயு களைஞ்சி அந்த வீக்கமும் சரியாகி நமக்கு வலி குறையும். இது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு வந்தோம்னா அந்த இடத்துல வாயு பிடிப்பே வராது. சரி, அப்போ அடுத்தது நான் கருஞ்சம்பை தைலம் ஒன்று சொல்கிறேன். இந்த கருஞ்சம்பை இலையை சாறு எடுத்து ஒரு 1/4 லிட்டர் எடுத்துங்க. அதே மாதிரி பூண்டு சாறு ஒரு 1/4 லிட்டர் எடுத்துங்க. 1 லிட்டர் நல்லெண்ணெய். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுக்கிட்டு, இது கூட என்னென்ன அந்த கடை சரக்குலாம் சேர்க்கணும் அப்படின்னா, மிளகு, ஜீரகம், கருஞ்சீரகம், சாம்பிராணி, இது எல்லாமே ஒரு 35 கிராம் எடுத்துங்க. அதே மாதிரி இதை எடுத்து பசும்பால் விட்டு அரைக்கணும். இந்த பொருள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மிளகு, ஜீரகம்லாம் சொன்னல, இது எல்லாத்தையும் பசும்பால் விட்டு நல்லா அரைச்சி இந்த எண்ணெய் கூட கலந்து அடுப்பில் ஒரு மண்பானையில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நம்ம காய்ச்சணும். காய்ச்சும்போது அது மாதிரி வண்டல் படியும். அது மெழுகு பதமாக வரும். அடியில் வண்டல் படியும். அந்த மாதிரி வர நேரத்தில் அதை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இதை வாரத்துக்கு 2 முறை அந்த தைலத்தை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம்னா என்னென்னா, இப்போ சகல விதமான பீனிசம், அதாவது ஒத்த தலைவலி, தலைபாரம், சைனஸ், மொத்தமாக ஒரு சொல்லுவாங்க சைனஸ் அப்படின்ட்டு, அந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு அருமையான மருந்து இது. அதே மாதிரி வாயுவினால் ஏற்பட்ட காது மந்தம், வாயு அதிகமாக காது பக்கம் சேர்ந்துக்கிட்டா காது அடைச்சிக்கும். அதே மாதிரி நீர் அதிகமானாலும் காது அடைச்சிக்குது. 2 பிரச்சனைக்குமே இதை சேர்க்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, வாயு சம்மந்தப்பட்டது, உடம்புல வாயு ஓடுற வாயு, இது எல்லாத்துக்குமே இந்த தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது சரியாகுங்க. இது ஒரு அற்புதமான மூலிகை. இப்போ நாம் காமிக்கிறது இந்த கருஞ்சம்பை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வீட்டில் வளங்க. ஒரு பெரிய காயகற்ப மூலிகை. இந்த மாதிரி பல அற்புதமான மூலிகைகளை பற்றி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. மறக்காமல் மூலிகை காப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.